வெல்கம் டு வாலு பசங்க விளாக்ஸ். ஸோ நான் போன வீடியோவிலே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம கோலி குண்டு தான் விளையாட போகிறோம். ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் வந்துட்டு கோலி குண்டுக்கு பதிலாக கோலி குண்டுன்னு சொல்லிட்டேன். பிளேயர்ஸ் எல்லாம் பிளே கிரவுண்டில் விளையாடுறதுக்கு ரெடியாக ஆவலாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிட்ட கோலி இல்லை. ஸோ நம்ம தான் போகும்போது வாங்கிட்டு போகணும். போகிற வழியில் கோலியை வாங்கிட்டு அப்படியே நம்ம பிளே கிரவுண்டுக்கு போயிடுவோம். நான் கொஞ்சம் மென்டல். கணபதி கொஞ்சம் எக்ஸ்பர்ட், கொஞ்சம் பார்த்து வாங்க பார்ப்போம். வந்து ஒரு விரிசல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கோடெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரே அடியில் உடஞ்சு போயிடும். சரியா? 4 இருக்கா? பசங்கள்லாம் வெக்ஸ் ஆயிடுவானுங்க ப்ரோ. எல்லாரும் விளையாடணும். சரி, சின்ன பசங்க சின்ன கொண்டு கொடுத்துடலாம். எதுக்கு ஆர்த்தி விஷயம் என்னன்னா, அவங்களால இதை பிடிக்க கூட முடியாது. என்னடா உள்ள பூவெல்லாம் இருக்குதுடா. இல்லாட்டி எல்லாமே இதுலேயே எடுத்துரு. எக்ஸ்பர்ட் மெஷரிங் த கோலி குண்டு, குவாலிட்டி செக் பண்ணிருக்கிற கோலி குண்டு. அவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி ரேட் போட்டு வச்சிருக்காங்களோ என்னங்க? இப்படி போட்டு உடச்சிட்டீங்களே. இவ்வளோ பெரிய தொழில் ரகசியத்தை அசால்ட்டா சொல்லிட்டீங்களே. உங்க ஓனர் திட்ட மாட்டாரு? நாங்க வந்து ஏமாந்துட்டோம். இந்த குண்டோட விலை வந்துட்டு ஏதோ 2 ரூபாயோ 3 ரூபாயோ தான் இருக்குமா. ஆனா இது வந்துட்டு 5 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. எல்லாரும் இப்படி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி ஒருத்தங்க வச்சிருக்காங்கல்ல, வேணா யாருமே வைக்காத மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இது மாதிரி எந்த கட்சியும் இதுவரை காட்டினதே இல்ல. உங்களுக்கு வேற வியாதில இருக்கும் போல இருக்கே. எங்க நீ சொல்லு. வெல்கம் டு வாழைப்பழமா? நல்ல ஜெண்டு பூனமா இருக்கு. வாழைப்பழம்டா. 1 hour later. வெல்கம் டு வாலு பசங்க விளாக்ஸ். ஓகே மக்களே, இப்போ கோலி குண்டு விளையாட ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ வந்துட்டு முதல்ல இந்த இடத்துக்கு வந்து ஒரு குழி தோண்ட போறோம். அவரு தான்டா சித்தப்பா, இந்த ஏரியாவோட பெரிய பிளேயர் அவரு. சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வாங்கண்ணா பிரபுதேவா, அவர் விஜய். வாங்க, இவர் தான் வந்துட்டு இந்த ஏரியாவிலே பெரிய பிளேயர் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் குண்டாடுறதுல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. என்னோட என் பையன் பயங்கரமா பாத்துக்கலாம். போன வார வீடியோல வந்துட்டு பம்பரை விளையாடுறதுக்கு வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொன்னார் பாத்தீங்களா. அவர் வந்து இவரோட தம்பி தான். இப்போ வந்து தம்பி வந்து விடுமுறையில போயிருக்காரு. பழைய சரக்கு போட்டு இருக்கட்டும். இன்னைக்கு வந்துட்டு கோலி குண்டு விளையாடுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவரு தான் சொல்ல போறாரு. நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் கோழி கொடுத்து எரி வேணும். ஓகே, அதுல இருந்து யார் அந்த குளிர் ஓட்டாங்களோ அவங்க வின்னு. அப்படி இல்லைன்னா பாயிண்ட் 20 பாயிண்ட் வச்சு விளையாடுவோம். 20 பாயிண்ட் யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. பக்கத்துல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அது குளிக்கு பக்கத்துல எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு போக போறது கரெக்டா கேக்குறான். அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். ஏயா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு போவியா நீ? 10 பேர் இருந்தா இப்ப நம்ம அந்த குழி பக்கத்துல போட்டோம்னா, அந்த குழி பக்கத்துல அந்த சரௌண்டிங் சுத்தி எத்தனை இது இருக்குதோ அந்த குண்டு ஆர்டர் வரிசையை எடுத்து 1 2 3 4 சொல்லிடுவோம். அதுல ஃபர்ஸ்ட் டைரக்டா குழியில போய் விழுந்து 5 பாயிண்ட் வைப்போம். எடுத்தோடனே குண்டு அடிச்சோம்னா அது 2 பாயிண்ட். இல்ல எடுத்தோடனே குழியில விட்டு அது 1 பாயிண்ட். இப்படிதான் வச்சு விளையாடுவோம். யார் 20 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த 10 பேருக்குள்ள அவங்க தான் வின்னர். அப்புறம் என்ன கருவுன்னு சொல்றாங்களா? அது மட்டும் சாய் பல்லவி நடிச்ச படம். வா வந்து சொல்லு வா. வந்துங்க ஃபர்ஸ்ட் குண்டு விடுறாங்கல்லங்க. இப்போ ஒரு குண்டு விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு குண்டு பின்னாடி போய் அதுல அடிச்சிருச்சுன்னா, குடிக்குள்ள விழுந்துச்சுன்னா அது பேர் கருவுங்கறாங்க. கருவு திருப்பி கேன்சல். திருப்பி வந்து முதல்ல இருந்து ஓடுறோம். ஓகே ஓகே. அதேன்றா தம்பி, நீ வா. நீ வா. என்ன எல்லாத்துக்கும் ஆளாளுக்கு ஒரு ரூல் சொல்றீங்க? சொல்லுங்க. புக்குக்கு இதில் இருக்கீங்க. கடைசி பாயிண்ட் அப்ப யாருக்கு எத்தனை முளை வேணும்னு சொல்லி அவங்க குண்டு அத்தனை முளை வரைக்கும் அடிக்கணும். 3 முளை வரைக்கும் இருக்குது. அப்படியா? ஓகே. வேற யாராவது ரூல்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? வேற ஒண்ணும் கடல அவ்வளவுதான். அங்க பாருங்க. நீ என்ற இதோ ஜாக்ன்ற ஒரு கைக்கு அளவு 2 குண்டு பக்கத்தால இருந்தா ஜாக்கு. ஒரு ஜான் குண்டு இருந்ததுன்னா நம்ம அடிச்சு அது இருந்ததுன்னா மறுபடியும் அது அடிக்க முடியாது. அடுத்த ஆட்டம் இன்னொரு எல்லா வீடியோலயும் ஆட்ட நாயகன் ஒருத்தனை முடிச்சு விட்டுருக்கா கணபதி. மாப்பிள கல்வி பெற்று மாப்பிள
ஓகே அடுத்து புஜ்ஜி. ஓய்யோ ஆக மாட்டான். தேவேஷுங்க, ஓகே ரெண்டாவது புஜ்ஜி, பொறுமை. மூணாவது ராஜு, நாலாவது நிசாந்த், அஞ்சாவது கார்த்தி, ஆறாவது கணபதி. இவ்வளவுதான் ஆட்டம். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏமிங் பண்றான். It was at this moment that he knew he fucked up. அவ்வளவுதான் அடிச்சிருக்கலாம். மாப்பிள்ள 2 அடிச்சிட்டான். எனக்கு 6. 3 அவ்வளவுதான். ஏ புஜ்ஜி என்னடா வெறி காட்டு காட்டிட்டு இருக்கற? உள்ளே போ. கார்த்தி அடுத்த லாஸ்ட். உள்ளே போ. உள்ள போய் இவன்டா ஹைவேஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கான். நோர் தம்பி தம்பி நிசாந்த் அடிக்கிற கோல் இல்லைன்னு பாத்துட்டு இருந்தான். ஐயோ என்ன படவே மாட்டேங்குது. The wooden door of the velocity 2 feet 500 என்னடா இது? நீ பண்ண பிராக்டிஸ் எல்லாம் பார்த்தா நீ குண்ட உடைச்சிருவேன்னு நினைச்சா? ஏய் புஜ்ஜி கச ஆடாதீங்க. அடுத்தடுத்து யாருன்னு சொல்லுங்க. இடையில எல்லாம் 19 அப்படின்ற கூடாது. மவன 8 பாயிண்ட் நான் அப்பவே சொல்லி வச்சேன். எப்பறா அவர் அடிக்கிறதுக்கோசரமே குண்டு கொடுத்தீங்களாடா? பாயிண்ட் சொல்லுங்க. பாயிண்ட் சொல்லுங்க. பட்டுச்சுடா. வரணும் 2 பாயிண்ட் நான் எடுக்கணும். நீ 3 சான்ஸ் தான். 1 இருந்தா 2 இப்ப 3 3னா 6 ஆச்சு. இப்போ அது வெளியில தட்டாதனா பாயிண்ட் எடுத்ததா பாயிண்ட். எடுத்தாதான் 3 பாயிண்ட். மொத்தம் 3 பாயிண்ட் தான். ஏய் என்னடா பேசிட்டு எடுத்துட்ட? என்ன வெளிய வச்சிட்டியா? ஏமிங் பண்றான். அம்பு போறது. செட்டிங். ஏய் பட்டுச்சுடா. என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி? தம்பி என்னை பார்த்தா சுடு. விடுங்க மாமா. அம்மா நான் அடிச்சு போட்டான்டா. ஓய் வெற்றி பெற்று. ஃபார்ம் பேட்டர் ஜடேஜா. ஜஸ்ட் மிஸ். ஒரு ரூல்ல மிஸ் ஆயிருச்சு. வேற வித்தியாசமா? ஏய் நீங்களா? ஓகே. ஏன்டா போடா. ஏய் இப்ப யார் ஆனது? வீடியோவே எடுக்கல. அவன் குறுக்க வந்து நின்னுட்டான். பக்கத்துல நிக்கிற பாயிண்ட் எடுக்க வேண்டாமா? தம்பி இப்ப கெஞ்சி வாங்காத. நீ வா. என்ன ஒரு பாயிண்ட்க்கு பிடிக்கும் தெரிய. ஏன்டா அப்பவுமே அவன் அடிக்கிற மாதிரி தான வந்து நின்னு இருக்கற. ஓகே அடுத்து கணபதி. மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் தி மேட்ச் வின் பண்றது கணபதி இல்ல. இந்த உலகத்தையே அட்டோட கூடாது. தப்புஸ்டான்டா. சோ பாயிண்ட் என்ன பாயிண்ட் தெரிஞ்சு விட்டு என்னங்க சுத்திட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் கலைக்கிறாரா? ஆட்ட நாயகனா தாண்டி போயிருச்சு. பச்சை கலர் ஜெட்டி. ஐயோ வீடியோக்கு வரனால இழுத்து அடிக்கிறேன். ஆமாங்க. அதுக்கு தான் போறோம். நீயா? ஆனா ரொம்ப நேரமா முக்கிட்டு இருந்தா அந்த ஒரு பாயிண்ட்க்கு. ஓகே கணபதி பக்கத்துல குண்டே இல்ல.
பாயிண்ட் என்ன 15 ஓகே 16 17 ஓய்யோ நூல் இலைகள் மிஸ் ஆயிருச்சு. அவ்வளவுதான். எங்கடா தாண்டி போயிருச்சு அது. புளிய தாண்டி போயிட்டான். ஆடு ஆடு டேய் குறுக்க வராதடா. என்னடா உள்ள வந்து வெளில வரான். எங்க சித்தப்பா எல்லாரும் பக்கத்துலயே வந்து நின்று இருக்கீங்களா? பாயிண்ட் என்ன? ஏய் இருடா 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 நீ எல்லாத்தையும் தெரிக்க விடுற சரியா? சாக்கு. ஏய் இது அடிச்சிருச்சு சாக்கு. கை அப்பனா அது நான் உனக்கு கேன்சல் தான். கை படக்கூடாது. கேன்சல் ஆச்சு. பாயிண்ட் ஏய் ஒரே நிமிஷம் ரூல்ஸ் மட்டும் என்ன? கைப்பட்ட ஆடக்கூடாது. குண்டு அடிக்க கூடாது. ஜாக் அடுத்து முன்ன கை படக்கூடாது. சரி ஓகே ரூல்ஸ் என்னன்னு தெரியல. ஓகே கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. உட்கார்ந்தீங்கன்னா உங்க ஃபேஸ் கட் ப்ளஸ் அந்த குண்டும் தெரியுற மாதிரி உட்காருங்க சரிங்களா? லைட்டா உங்க குண்டு இல்ல லைட்டா மட்டும். நானும் அதே பாயிண்ட் சூப்பர். மாமா இழுத்தடிச்சீங்கன்னா பாஸ்போர்ட் படிங்க. ஏப்பா மறுபடியும் மாணிகரனுக்கு லக்கு வரும் அக்கா. முடிச்சுவாராட்ருக்கு 17 மொபைல் தான். அடுத்து நீல குண்டு 18 வந்துருச்சு. வா 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 கிட்ட வந்துரு குண்டு உடைச்சு விட்டாருப்பா. குண்டு உடைந்து விட்டது. தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. ஏமாத்து வேலை தெரியுமா? எது ஏமாத்து வேலை சொல்லு. இந்த மெதுவா அடிச்சாங்க. பாயிண்ட் எடுக்க யாராவது மெதுவா அடிச்சாங்களா? பாயிண்ட் பாருங்க. நம்மளுக்கு முக்கியம் குண்டு அடிக்கிறது இல்லைங்க, பாயிண்ட் எடுக்கிறது தான் முக்கியம். அது நாம எப்படி பாயிண்ட் எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவா அடிச்சுக்கலாம். குண்டு உடைக்கணும்னா வேகமா அடிச்சுக்கலாம். சரிங்களா? வெற்றியாளர் வாங்க. அது என் பையன் கொஞ்சம் போராடுனா என் பையன் போராடி எவ்வளவு எடுத்தான்னு தெரியல. எவ்வளவு நீங்க எடுத்து எடுத்துட்டா அப்படின்னு 3 பாயிண்ட் போயிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இவங்களோட ஆர்வ கோளாறு தான். எல்லாருமே கொண்டு வந்து குழி சுத்தி 5 குண்டையும் நிறுத்தி வச்சிட்டாங்க. ஆனா வரிசையா அடிச்சு அப்புறம் எனக்கு என்னன்னா ஒரு அரிய வாய்ப்பு, இன்னொரு குண்டை தொட்டுட்டான். அதுதான் எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தது. அதனால நாங்க வந்து உனக்குன்னு ஒரு குண்டு கொடுத்துருங்க. அதை தட வேண்டாம், அடுத்தவங்க கொண்டு தொட்டுருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நல்ல ஒரு இது. இந்த பையன் இந்த ஒரு கையை வச்சுக்கிட்டு அதுவுமே விளையாண்டான். ஓகே அவங்களே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். 17 பாயிண்ட். இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இன்னும் 3 பாயிண்ட் எடுத்து அப்படி டிஸ்டன்ஸ் வச்சு அடிச்சிரோம் தவிர பக்கத்துல வச்சு அடிச்சு இல்ல இது வந்து சொல்லி ஆகணும். ஆக்சுவலா அங்க ஒரு குண்டு இருக்குது, இங்க ஒரு குண்டு இருக்குது. அங்க இருந்து அடிச்சா அந்த குண்டை அடிக்கலாம். திறமை உங்களுக்கு வந்து லக்கு. உங்களுக்கு வந்து லக்கு. அவனுக்கு இருக்கிற பக்கத்துலயே இருந்தாலுமே நம்ம அடிச்சாதான் நம்மளுக்கு பாயிண்ட். இவன் ஒருத்தன் தான்டா போன வீடியோலயும் ஒரு கேமியோ ரோல் பண்ணிட்டு போனா, இந்த வீடியோல ஒரு கேமியோ. நேரத்துக்கு வீடியோ எடுக்கும்போது வர மாட்டீங்களாடா யாரும்? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சு. யாரு 7 ஷாட்டுங்க அடுத்த வாரம். 7 ஷாட்டா? ஆமா 7 ஷாட். அடுத்த வாரம் வீடியோ என்னன்னா 7 ஷாட் விளையாட போறோம். ஓகே அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை see you. நெக்ஸ்ட் வீக் மிஸ் பண்ணாதீங்கோ. நெக்ஸ்ட் வீக் அட்டோரம்